என்னது ஒரே நேரத்தில் 2 வானவில் பார்க்க முடியுமா? ஆமாம், நான் பார்த்துருந்தேன். போன மாதம் இங்கே பகுதியில் கனடாவில் மாலை நேரத்தில் மழை பெய்யும்போது ஒரே நேரத்தில் 2 வானவில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வானவில் நல்ல தீவிரமாக பார்க்க முடியும். அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு வானவில் இருக்கும். அது வந்து அதோடைய நிறம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்காது. வானவில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ நான் அப்படியே எங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிறேன். வெளியே போனோன்னா மழை பெஞ்சிட்ருக்கு பாருங்கள். மேற்கு பக்கத்தில் வானவில் பார்க்க முடியுது. இப்போ இந்த இந்த கேமரா பதிவில் 2வது வானவில் தெளிவாக இல்லை, ஆனால் என்னால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ எனக்கு வலது கை பக்கத்தில் நீல நிறத்தில் வானம் இருக்குது. மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதே எனக்கு வலது கை பக்கம் பார்த்தோன்னா கிழக்கு பகுதியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, கார்மேகம் இருக்குது, வானவில்லும் பார்க்க முடிஞ்சுது. ஒரு ஒரு 5 நிமிஷம் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தேன். அப்போ பார்த்தா மழை நின்றுருச்சு. அப்போ வானவிலோடைய அந்த தீவிரம் கம்மியாகி ரொம்ப மெல்லிசாக அது மறைஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம பார்க்கும்போது. இதை நான் பார்த்தேன். இதை பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து பல கேள்விகள் இருக்கும். வானவில் ஏன் இப்போ கிழக்கில் வருது, இப்போ மேற்கில் வருது, வானவில் வந்து கால் வட்டமாக தெரியுது, சில நேரத்தில் வந்து அரை வட்டமாக தெரியுது. மழை பெஞ்சால் மட்டும்தான் வானவில் வருமா, இல்லை மழை இல்லாத மாதிரி பார்க்க முடியுமா? அறிவியல் இல்லை நீர்ப்பாங்கான இடத்துல கூட நம்மளால் வந்து வானவில் பார்க்க முடியுது. நம்மளால் செயற்கையாக வந்து வானவில்லை உருவாக்க முடியுமா? சூரியனே இல்லாமல் இருக்கும்போது கூட வானவில் வருமா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பதில் வந்து நான் கொடுக்கணும்னு நினச்சேன். நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக அந்த வானவில் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தேன், மறைஞ்சிருச்சு. சரி, அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதோடைய முழு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். வானவில் பற்றிய முழு தகவலையும் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.